சென்னைக்கு வந்ததுக்கான மெயின் ரீசனு என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக தான். அவங்க லீவ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு 2 டேஸ் நல்லா நம்ம சென்னை சுற்றி பார்க்கலாம் அவங்களோட அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு லீவ் கிடைக்கல, ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸ் தான் பர்மிஷன் கிடச்சதுன்னு சொன்னாங்க. சரி அந்த டைமிங்லையாவது மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சென்னையில் அவங்களோட தம்பி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நான் போய் ரீச் ஆகுறதுக்குள்ளே மதியம் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரியான பசி. அங்கே போனால் சூப்பராக லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களோட நல்லா பேசிவிட்டு அகெயின் நான் செங்கல்பட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவங்க எனக்கு ஒரு பேக் ஃபுல்லாக ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த பேக் ஃபுல்லாக கடலை மிட்டாய் தான். நிறைய கடலை மிட்டாய் இருந்தது. அது போக எள்ளு மிட்டாய் பாக்கெட்டும் நிறையா இருந்தது. ஒரே பேக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் பிஞ்சிடும். அதனால் 2 பேக்காக மாற்றி வச்சுட்டு திருநெல்வேலிக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. சரி டின்னர் முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு பக்கத்து கடையில் ஃப்ரைட் ரைஸும் வீட்டில் சிக்கன் 65ம் இருந்தது. சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு பார்சலை ஓப்பன் பண்ணது தான். குட்டீஸ் எல்லாம் நல்லா ரவுண்டாக உட்காந்து நானா நீயான்னு போட்டி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக டின்னர் முடிஞ்சது. சரி ஓகே அப்படின்னு அதையும் முடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு பஸ் ஏறியாச்சு. ஏறினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. விடிச்சு பார்த்தோன்னா திருநெல்வேலியே வந்துட்டு இவ்வளோ குயிக்காக லீவ் முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய்.